ஹாய், இன்றைக்கி நம்ம கெவுரு அடை தாங்க சுட போகிறோம். கெவுரு அடையில் நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து இன்றைக்கி சுட போகிறோம். நான் இந்த டம்ளர் அளவு 2 டம்ளர் ராகி மாவு எடுத்துருக்குறேன் பாருங்கள். இது கூட நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாயும் நம்ம இது கூடயே சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். முருங்கைக்கீரையும் இது கூடயே சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையாலே நல்லா கலந்து விட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துப்போம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதே போல் பிசைஞ்சு எடுத்துப்போம். பாருங்கள், இதே போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது சாயங்கால நேரத்தில் நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இதில் நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது. முருங்கைக்கீரைலாம் நம்ம சேர்த்துருக்கோம். இதில் முருங்கைக்கீரை, கேழ்வரகு மாவு, இதே போல் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சதை ஒரு துணியில் நம்ம தட்டிப்போம். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு கூட நம்ம தட்டிக்கலாம். இப்போ தட்டியாச்சுங்க. இப்போ நம்ம தவா ஹீட் பண்ணி போட்டுருவோம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ நம்ம திருப்பி போட்டுப்போம். இந்த பக்கமும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிப்போம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரணுங்க. சிம்மிலே வச்சு வேவைங்க. பாருங்கள், ரெண்டு பக்கமும் வெந்து வந்துடுச்சு. எடுத்துருவோம். பாருங்கள், நம்மளுடைய கெவுரு அடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம கெவுரும் முருங்கைக்கீரையும் சேர்த்து செஞ்சுருக்கோங்க. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.